ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான, அதே சமயம் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட அட்டகாசமான சுண்டைக்காய் பருப்பு கடையல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சுண்டைக்காயை சமைக்கிறதுக்கு முன்னாடி அதோட காம்பை கிள்ளிட்டு ஒரு இடிக்கிற கல்லு வச்சு லைட்டா இப்படி தட்டிக்கோங்க. முழுசா உடைய கூடாதுங்க, சும்மா கீரல் விழுந்தா போதும். அப்போதான் அதுல இருக்கிற கசப்பு விதைங்க எல்லாம் வெளியே வரும். நம்ம தட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சுண்டைக்காயையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம நறுக்கின சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் உள்ள போட்டிடலாம். மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. குக்கரை மூடி மிதமான தீயில 3 to 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பும் சுண்டைக்காயும் நல்லா குழைவா வெந்து வரணும். அப்போதான் கடைய சூப்பரா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சுக்கோங்க. மிக்ஸில போடுறதை விட மத்துல கடைஞ்சா தாங்க டேஸ்ட் சும்மா ஆளும். அடுத்து இதுக்கு ஒரு சூப்பர் தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 2 வரமிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ இந்த கமகமா தாளிப்பை நம்ம கடைஞ்சு வச்சிருக்க சுண்டைக்காய் பருப்புல கொட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வாசனையான, உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான சுண்டைக்காய் பருப்பு கடையல் கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாதத்தோட கொஞ்சமா நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. கசப்பே தெரியாது, குழந்தைங்க கூட தட்டே காலி பண்ணிடுவாங்க. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் ரெசிபியில உங்களை பார்க்கிறேன். தேங்க்யூ.